श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 33வது ஸ்லோகம். தஸ்மாத் त्वम् उत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धं मयैवैते निहताः பூர்வமேவ நிமித்தமாத்திரம் பவ சவ்யசாசின். இந்த சொல்லிட்டார். இப்படி தான் இருக்கும். நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி கொடியவினை தீர்ப்பேனே யானும் என்னும்னு எல்லாத்தையும் சொல்லி காலோஸ்மி லோகக்ஷயகிருத்து அப்படின்னு சொன்ன பிறகு பெருமாள் அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறார். அதனால் தஸ்மாத் ஆகையினால் தொம்முத்திஷ்ட நீ என்ன பண்ணுற, இப்போ எழுந்துரு. இது மாதிரி அழுதுன்ற பழைய படுத்துருக்காத, போகிறோம், குழப்பமாக இருந்தது போகிறோம், தெளிவு அடைஞ்சிக்கோ. ஜித்வான் சத்ரூன் அப்படின்னு சொன்ன ஜெய்களை பகைவர்களை ஜெயித்து விடு, ஜெயித்து சம்ருத்தம் செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைந்து அனுபவி. புங்ஷ்வ அனுபவி. மயா ஏவ மயைவ அப்படின்னு சொல்கிறாரோன்னா மயா ஏவ என்னாலேயே பூர்வமேவ முன்பே இவர்கள் நிகத்தாக கொல்லப்பட்டனர். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அந்த காலோஸ்மி லோகக்ஷயகிருத்துன்னு சொன்ன போது அந்த வாயில் இருக்கிற அக்னி நெருப்பு என்ன பண்ணிட்டு எல்லாரையும் அப்படியே நாக்கை சுழட்டி உள்ளுக்குள்ளே போட்டுன்றது. அதனால் இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டனர். சவ்யசாசின்னு நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசின்னு. இப்போ என்னாச்சு, உனக்கு இந்த விஸ்வரூபத்தை காட்டினதுனால உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்போ மனசுக்குள்ள. அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ என்ன பண்ண, நீ ஒரு காரணம் தான், ஒரு கருவி தான். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசின்னு. அதனால் சவ்யசாசின்னு அர்ஜுனனுக்கு ஒரு பேர். ஏன்னு கேட்டால் ஒரே சமயத்தில் ரெண்டு கையாலையும் இடது கையாலையும் என்ன பண்ண முடியும், அதே அந்த காண்டிபத்தை இழுத்து விட்டு அம்பரா துணியிலேருந்து அம்பு எடுத்து அது என்ன பண்ண முடியும், அவனால் ஒரே சமயத்தில் விட முடியும். அதனால் இடது கையாலும் பானம் தொடுக்கும் திறமை உடையவன். அதனால தான் பவ சவ்யசாசின்னு நீ என்ன பண்ணுற, இத்தனை பெரிய இந்த கோரமான யுத்தம் நடக்க போகிறது இந்த 18 நாளைக்குன்னு சொன்னால் இதுக்கு நீ ஒரு காரணம் மாத்திரமே. பாக்கியெல்லாம் நான் என்ன பண்ணிவிட்டேன், நானே பாரு காமிச்சு தந்துட்டேன். எல்லாத்தையும் காலோஸ்மி லோகக்ஷயகிருத்து அப்படின்னு சொல்லியாச்சு. நீ என்ன செய்யணும், இதுக்கு மேலே உன்கிட்ட என்ன இல்லை, உன்னோட கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. யூ ஆர் ஒன்லி எ டூல் இன் அந்த கடித கடனா சாமர்த்தியம் இருக்கிற பெரிய பரம்பொருள் இருக்கே அதனோட கையில் நீ ஒரு கருவி மாற்றமே அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனை சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்க சொல்கிறார். நிகதாக பூர்வமேவ அப்படின்னு சொன்னால் அது எப்படி, எதோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கலான்னா ச கோஷாக தார்திராஷ்டானாம் ஹிருதயானி வியதாரயத்து. அதாவது முதல் ஸ்லோகத்திலேயே முதல் அத்தியாயத்திலே ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது இவள்லாம் வருமா கோஷம் போட்டுருக்கா, திருதராஷ்டிர புத்திரர்கள் இருக்காளே அவள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்போ சொல்லித்தரார். அப்போ இப்போ போன ஸ்லோகத்தில் ஒரு இதே அத்தியாயத்தில் இந்த காண்டோலையே ஒரு 25-26 ஸ்லோகத்தில்னு சொல்கிறார். அமீஷத்வாம் திருதராஷ்டிர புத்திராக. இது மாதிரி இதோ இருக்கானே எதிர நிற்கிறானே இந்த திருதராஷ்டிரன் துரியோதனோட இருக்காளே அவளும் வாய்க்குள்ளே போகிறான், இதோ இருக்கானே எதிர அப்படின்னு. அதனால் என்னாச்சு, இதில் என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் காலனால் முன்பே கொல்லப்பட்டவர்கள் அந்த அவர்களுடைய சாவுக்காக வேண்டி விஷம் சர்ப்பம் வியாதி யுத்தம் முதலியவை ஒரு நிமித்த மாத்திரமே. ஆகையால் யுத்தத்தில் பந்துக்களையும் மித்திரர்களையும் கொல்லும் பாபம் அர்ஜுனனை சாராது என்றவாறு. மேலும் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே அப்படின்னு சொல்லி கேட்டது போதும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருத்தல் வேண்டும். அவள் முதல்ல அர்ஜுனன் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இவ்வளோ எல்லாம் எதிர இருக்கிறதுலாம் பந்துக்கள் தான், என்னோட உறவுக்காரன் பெரியப்பா பசங்க, என்னோட குரு, என்னோட தாத்தா பிதாமகர், அவளெல்லாம் கொன்னுட்டு எனக்கு பாபம் வந்து சேர்ந்துடும், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு வில்லு அம்பரா துணியெல்லாம் கழட்டி கீழே வச்சுட்டு காலை மண்டிட்டுன்னு பெருமாள் முன்ன ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு சொன்னபோது பெருமாள் இவ்வளோ ஸ்லோகம் சொல்லியிருக்கார்.
இப்போ இந்த வார்த்தை சொல்கிறாரு, தஸ்மாத் தொம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ, போய் நீ சீக்கிரம் சண்டை போடு, ஜெயிச்சுடு. யசகானா என்ன, புகழை அடைந்து, சம்ருத்தா ராஜ்யம் என்ற சம்ருத்தத்தை அடைந்து அனுபவி, புங்ஷ்வ அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தை சொல்லும்போது இது ஒரு 445 ஸ்லோகத்துக்கு தாண்டி வந்திருக்கு. முதல் ஸ்லோகம் சொல்ல முன்னாடியே என்ன பண்ணியாச்சு, எப்பா நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு கழட்டி குழப்பமாக இருக்குன்னு கீழே வச்சவனுக்கு இப்போ சொல்கிறார், காலோஸ்மி லோகக்ஷயகிருத்துன்னு ஒரு வார்த்தையும், அப்புறம் என்ன ராஜ்யம் ஜித்வா சத்ருன் புங்ஷ்வ ராஜ்யம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அது வரைக்கும் என்ன இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், என் கடன் பணி செய்து கிடப்பதே. இதில் நீ என்ன பண்ண முடியாது, மாற்றி வேறு எதுவும் சொல்லி நீ மாற்றியுள்ளான்னு நினைக்கிறது மதிஹீனம்னு சொல்கிறார். அதாவது இப்போது சண்டை போடுறோம், சண்டை போடுறதுக்கு என்ன வேணும், வாள் வில் அம்பு அப்படிலாம் வருது. அதெல்லாம் அது தானாக சண்டை போடுமா? தானாலாம் சண்டை போடாது. அந்த வாள் எடுத்துகிட்டு போனால், அது குதிரை ஒன்று போகணும், தானாக எங்கேயான போகுமா? அது சண்டைக்கு போகிற குதிரையானா அதை நம்ம அப்படி பழக்கினா தான் போகும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறான்னு கேட்டால், வாள் தன்னை ஆக்க சொல்லவில்லை. ஒரு பெரிய கத்தி வாள் பெருசாக தயார் பண்ணுறோமே, அந்த கத்தி நம்மளை கூட்டி என்ன கத்தி தயார் பண்ணுன்னு கேட்டுதா? கேட்கல. ஆனால் தன்னை உபயோகிப்பவனையும் தடுக்கவில்லை. கத்தி தயார் பண்ணி வச்சுருக்குது, யாரோ அந்த கத்தியை தவறாக பயன்படுத்துகிறா, இல்லை கத்தியை வேறு எதுக்காக உபயோகப்படுத்துகிறான்னு சொன்னால் அதை தடுக்குதா? அதுவும் அதை தடுக்கலை, அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணுறது. கத்தியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நல்லபடியாக ஒரு சாதாரண ஒரு பழம் திருத்தி பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அந்த கத்தியை பயன்படுத்தி வேறு எதுவும் தப்பு காரியம் பண்ணால் கூட கத்தி ஒன்றும் அதில் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. தான் உடைந்து போனாலும், ஒதுக்கி வைக்கப்பட்டாலும், இல்லை பயன்படுத்தலேன்னு சொன்னாலும் அந்த கத்திக்கு எந்த விதமான ஒரு சௌரிய அசௌகரியங்களும் கிடையாது. கத்தியை பயன்படுத்தினாலும் அது ஆனந்தப்படும். கத்தியை நம்ம பயன்படுத்தி ஒரு பழம் திருத்தி அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் அது ஆனந்தப்படும். கத்தியை நம்ம ஒதுக்கி வச்ச, இது கத்தியை வீட்டில் இருக்கக்கூடாது. குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் எதுக்கு கத்தியை தூக்கி பரணையில் வை அப்படின்னு சொன்னாலும் அது என்ன பண்ணாது, அதுக்கு அதை பற்றி வருத்தப்படாது. அதுக்கும் ஆனந்தம்தான். கத்தியை பயன்படுத்தி ஒரு பழத்தை திருத்தி அது பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் அந்த கத்திக்கு ஆனந்தம்தான். கத்தியை நம்ம தயார்படுத்தியிருக்கோம், இப்போ தான் பயன்படுத்தியிருக்கோம், அதாவது தயார் பண்ணித்த பிறகு அதுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஆனந்தம்தான். இது எப்படி 3 நிலையிலும் சமமான ஒரு ஆனந்தத்தை அது உபயோகித்துக்குமோ, ஆனந்தத்தை அனுபவித்துக்குமோ, அதுபோல் மனிதர்களாக நாமளும் என்ன செய்யணும், நம்மளை விசுவாசப்பட்டு கூப்பிட்டு நம்மளோட சர்வீஸை பயன்படுத்தினாலும் அது எடுத்துக்கணும். நம்மளை கூப்பிடவே இல்லை, நம்மளுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் தரல, அதுக்கும் ஆனந்தப்பட்டுக்கணும். இல்லை நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க, கொஞ்ச நாள் கழித்து ஒதுக்கி வைக்கிறாங்க, அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆனந்தப்பட்டுக்கணும். அதனால் இதில் எந்த விதத்துலேயும் இந்த ஆனந்தத்தை கண்டுகொள்ள வேண்டும். இதில் இருக்கிற வேறுபாடு இருந்தாலும் அதில் பலனில் நம்மளுக்கு ஈடுபாடு இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே. நீ செய்கிறதுக்கெல்லாம் நான் ஒரு பெருமாளுடைய முன்னையில் நம்ம அவனுடைய காரியங்களுக்கு ஒரு டூல், ஒரே ஒரு கருவி போல தான். அந்த கருவி என்ன பண்ணோம், சில நேரத்தில் அதுக்கு இப்போ சுற்றி ஆணியெல்லாம் சொன்னால் கூட அது கூட நல்ல உதாரணம் தான். ஆணி தானாக அதில் செவுத்தில் அடிச்சுக்காது, நம்ம அதுக்கு சரியான அளவில் ட்ரில் பண்ணி அந்த மரக்கட்டைக்கு நடுவில் இந்த ஆணியை இறக்கினாதான் அது போகும். அதுபோல் அது சுற்றிக்கும் ஆணிக்கும் சண்டையா என்ன இல்லை, சுத்தியெல்லாம் நம்ம தான் பயன்படுத்துகிறோம். அது எப்படி எந்த விதமான பலனும் இல்லாமல் அந்த வேலையை அதை செய்ய வருதோ அதுபோல தான் பெருமாளும் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசின்னு 2 கையாலே அம்பு போடுறவனே நீ என்ன பண்ணணும், இந்த தஸ்மாத் தொம் உத்திஷ்ட எழுந்து சண்டை போடுறதுக்கு ஒன்று தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதில் கூட பாரதியாரோட ஒரு பாட்டை நம்ம மனசில் வாங்கினமான அவர் கூப்பிடுறார், மகனே ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்திடல் அது எல்லாம் நின் செயலன்று நீ நினைக்கிறது இல்லை. உன்னோட எண்ண ஓட்டத்தினால் இது நடக்காது, உன்னுடைய எண்ண ஓட்டத்தினால் இது செயல்படுத்த முடியாது. இது எப்படி இருக்கணும், தானாக என்ன நடக்குமோ அது நடக்கும் தான், நீ அதற்கு ஒரு காரணி மட்டுமே அப்படின்றத மனசில் வாங்கன்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாளுடைய எண்ண ஓட்டங்கள் இன்னும் எப்படி இருக்குது, அர்ஜுனனுக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.